வாங்க. விடுப்பா. எங்க ஒளியறீங்க? என்ன ஆச்சுப்பா? வாங்க. விடுப்பா. சொன்னா கேளுங்க. ஐயோ. போங்க. பா, அவ எஸ்கேப். வீடு ஃபுல்லா தேடியாச்சு, ராணி இல்ல. இவங்க தான் இருக்காங்க. ஏய், எங்க உன் ஃப்ரெண்ட்? வெளியில மார்க்கெட்டுக்கு போயிறாங்க. இப்போ வந்துருவா. வருவா. கிளிப்பா. கடையை வித்துட்டு இப்படி ஒரு களவாணித்தனம் பண்ணிட்டு எப்படி வருவா? சத்தியமா கடையில விக்கலீங்க. இன்சூரன்ஸ் காரங்களுக்கு தான் அவ கையெழுத்து போட்டு கொடுத்தா. எல்லாம் பேசாத. உனக்கு என்ன தெரியும்? எந்த மார்க்கெட் போயிருக்காவ? அவ கடையை வித்த காசு எடுத்துக்கிட்டு இந்நேரம் கம்மி நீட்டி இருப்பா. நினைச்சேன் இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் அன்னைக்கே நினைச்சேன். ஒண்ணு இல்லாதவள தலைமையில தூக்கி வச்சு ஆடினாரு மாமா. அதுக்கு பரிகாரமா இப்ப கடையெல்லாம் வித்து மொத்த பணத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டா. இது பத்தாதுன்னு ஏன் புள்ள மேல வேற திருட்டு பட்டம் கட்டினாங்க. ஆமா. ஏங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எப்படி சித்தார்த் அமைதியா இருக்க முடியும்? அவ கடையை வித்துட்டு காசெல்லாம் எடுத்துட்டு ஓடி இருக்கான். அமைதியா இருங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல தமனா, ராணி பண்றதெல்லாம் எனக்கும் பிடிக்காதான். ஆனா நீங்களா சொல்ற மாதிரி அவ காசுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. தாத்தா, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன் தாத்தா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. டேய், நீ இன்னும் திருந்தலையா? இவ்வளவு நாள் அப்பதான் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினாரு. இப்ப நீ யாரியா? அவ காசுக்காக நடிக்க வந்து தாலியவே பொய்யா கட்டி டிராமா பண்ணவன். அவளுக்கு போய் எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க. அவ தராதரம் என்ன? நம்ம குடும்பத்தோட அந்தஸ்து என்ன? டேய் பத்து, இந்த மொத்த கடையே என்னோட உழைப்புடா. அன்னலட்சுமியோட ரத்தம் இதுல சேர்ந்துருக்குடா. இது போயிடக்கூடாதுடா. யாரு என்ன பண்ணாலும் சரி, இந்த கடையை எப்படியாவது மீட் எடுத்துடும்பா. எங்க அழாதீங்க. அழாதீங்க தாத்தா. அழாதீங்கப்பா. அழாதீங்க. நீங்க அழுத இந்த வீடு தாங்குமா? ஒரே ஒரு நாள்ல இந்த வீட்டை எழுவ வீடு ஆக்கிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? மலரு, அந்த ஃப்ராடுக்கு போன் பண்ணு. எடுக்கலண்ணே. இவளும் அவளும் கூட்டு களவாணிங்க தான். இவ நம்ம முன்னாடி போன் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? எங்க ராணி? இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. போலீஸ்ல ஒப்படைச்சா தானா சொல்லிடுவா. நான் போற மாதிரி போறேன், நீ பின்னாடியே வந்துட்டு அவ சொல்லிட்டு போயிருப்பா. ஐயா, சத்தியமா அப்படிலாம் இல்லைங்க ஐயா. ஏய், என்ன இல்ல நொல்லன்னு பேசிட்டு இருக்க? ராணி எங்க? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. என்ன தமனா இப்படி பண்ணிட்டு இருக்க? வேற எப்படி பண்ணுவாங்க? இவங்களை அடிச்சாதான் ராணி எங்க இருக்கான்னு தெரியும். கண்டிப்பா இவங்க 2 பேரும் ஊரை விட்டு போறதுக்கு தான் பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள ராணியை பிடிச்சாகணும். எங்களுக்கு தெரியும். ஐயோ, வீட்டுக்குள்ள அடிச்சு கலாட்ட பண்ணாதீங்க. சித்தார்த், இது எதுவுமே முக்கியம் இல்லப்பா. முதல்ல கடைக்கு போய் நடக்கிற அநியாயத்தை தடுத்து நிறுத்துப்பா. சரி பாட்டி, நான் போறேன். நீங்க தாத்தாவை கொஞ்சம் பாத்துக்கோங்க. தாத்தா, நீங்க தைரியமா இருங்க. எதுவும் நம்ம கையை மீறி போகாத. பாத்துக்கலாம் தாத்தா, நான் பாத்துக்கிறேன். பாட்டி, தாத்தாவை கூட்டு போங்க. தாத்தா வாங்க. தமனா, இது ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய நேரம் இல்ல. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணி ரொம்ப ஜாக்கிரதையா இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும். டேய் மனோ, இவளை தூக்கிட்டு ரூம்ல போய் பூட்டி வைங்க. சரிம்மா.
இல்லன்னா இவ்வளவு எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடுவா. ஆ, என்னங்க இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? நம்பிக்கையா? யாருகிட்ட நம்பிக்கை வைக்கிறது? நீ யாரு முதல்ல எங்களுக்கு? நாங்க எதுக்கு நம்பிக்கை வைக்கணும் உன் மேல? என்னங்க, அந்த ஃப்ராடு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடியே போயிடுவா. அதுக்கு முன்னால முதல்ல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஐயோ, நான் உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அவளை விட்டுறாதீங்க, உள்ள கொண்டு போய் அடைச்சு வைங்க. அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துறாதீங்க ஐயா. அவ தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டா. ஐயா, என்னடி அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? முதல்ல ரூமுக்கு போ. ராணி தப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. வீட்டுக்குள்ள அவ இல்ல, எங்க போனானே தெரியல, போனும் எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப கூட அவ தப்பு பண்ணலன்னு சொன்னா நாங்க நம்பணுமா? போ மனோ, அவளை இழுத்துட்டு போ. வாங்க. அக்கா, உண்மையிலேயே சொல்றேன்க்கா, பொம்மி தான் ஏதாவது அவதாரம் எடுப்பாளோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க காளி மாதிரி எப்படி அவதாரம் எடுத்து என்னென்னமோ பண்ணிட்டீங்களேக்கா. இதெல்லாம் எப்படிக்கா? ஒரே கல்லுல 2 மாங்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த மாங்காவையும் நீங்க அடிச்சு காலி பண்ணிட்டீங்களேக்கா. இப்ப புரியுதா தம்பி நான் எதுக்கு அமைதியா இருந்தேன்னு? சில நேரத்துல அடக்கி வாசிக்கணும், சில நேரத்துல அதிரடியா இறங்கி வேலைய முடிக்கணும். இந்த விஷயத்துல நான் அதைத்தான் பண்ணிருக்கேன். அத்தை, இப்ப அந்த ராணி எங்க இருக்கா? அவளை நான் எப்பவோ தூக்கிட்டேன். என்னம்மா சொல்றீங்க? எப்படி? நானும் அதுக்கு எப்படி எப்படி ஆளுங்க கிட்ட பேசி ஸ்கெட்ச் போட்டு பார்த்தேன். ஆ, கடைசியா அவளே மார்க்கெட்டுக்கு வந்து ஏன் வெளிய ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டா. நம்ம ஆளுங்க அவளை ஈஸியா தூக்கிட்டாங்க. மா, அந்த மார்க்கெட்ல நிக்க வச்சு அவளை கொல்ல வேண்டியதானே? ஆ, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் அத்தை? சொல்றேன். என்ன பயங்கரமான ஆளா இருக்காங்கல்ல. சும்மா இரு, சும்மா கத்திட்டு இருக்க. ஐயோ, விடுங்க என்ன, விடுங்க, விடுங்க சொல்றல. சொல்லுங்க மேடம். உங்க போனுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். இப்ப கதையை முடிச்சிரவா? நோ நோ, நான் சொல்றதை மட்டும் செய். சொல்லுங்க மேடம். வர வர உங்க கேம் பிளான் புரியவே மாட்டேங்குது. அவ எப்படி இன்சூரன்ஸ் மேட்டர்ல நாம பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் கேம் ஆடினா, அதே மாதிரி இப்ப அவளுக்கு 4 பக்கமும் சுத்தி படைச்சு நான் ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். தப்பிக்க வழி இல்லாம அவ தண்ணி குடிக்கணும். என்னென்ன ஆட்டம் போட்டா, அப்படியே என் கண்ணு முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நம்ம வீட்டுல இருக்கிற மொத்த பேர்கிட்டயும் அவ அற வாங்கணும். அத பார்த்தாதான் எனக்கு திருப்தி. அது வரைக்கும் இந்த சாவித்திரி விட மாட்டா. வெயிட் பண்ணி நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. சார், நான் தான் சித்தார்த், தெய்வநாயகத்தோட பேரன். சொல்லுங்க சித்தார்த். சார், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். சார், இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. வீடு ஒரே கலைபரமா இருக்கு சார். தாத்தா சுத்தமா கொலாப்ஸ் ஆயிட்டார் சார். ஆனா சார், ராணி என்கிட்ட இன்சூரன்ஸ் தான் சைன் பண்றேன்னு சொன்னா. எனக்கு கூட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணா சார். யாரு வாங்கியிருக்காங்க என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. ராணி தான் யாருக்கும் வித்துட்டான்னு சொல்றாங்க சார். சரி சித்தார்த், பதட்டப்படாம நீங்க கடைக்கு போங்க. எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க.
என்ன நடந்துச்சுன்னு அவங்க வக்கீல் கிட்ட பேசி கன்சல்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார். இன்சூரன்ஸ் தான் சைன் பண்ணுன்னு சொன்னேன். ஒண்ணுமே புரியலையே. நான் தான் சித்தார்த், தெய்வநாயகத்தோட பேரன். இது எங்க கடை சார். நேத்து வரைக்கும் இது உங்க கடை. ஆனா இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து எங்க ஓனர் அனில் குப்தாவோட கடை. உங்க ஒய்ஃப் தான் இந்த கடை மொத்தத்தையும் எங்க ஓனருக்கு வித்துட்டாங்க. ஏற்கனவே உங்க மேனேஜர் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் காமிச்சாச்சு. அதையும் மீறி ஒவ்வொருத்தரா வந்து கேட்டுட்டு இருந்தா எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா? அதான் எங்க வேலையா? எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில கிளம்புங்க. ஏதோ பேர் சொன்னீங்களே, உங்க ஓனர் அவர் பேர் என்ன? அனில் குப்தா. அனில் குப்தாவா? அவரை தெரியாதவங்க இந்த தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது. தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய பணக்காரங்கள்ல அவரும் ஒருத்தர். புரியுதா? கிளம்புங்க. நீங்க போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. சார் சொல்லுங்க சார். இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சேன். உங்க ஒய்ஃப் ராணி தான் ஒட்டுமொத்த கடையுமே அனில் குப்தான்னு ஒருத்தருக்கு விக்கிறதா சைன் பண்ணிருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட ஆன்லைன்லயே நடந்திருக்கு. சார் யார் சார் அந்த அனில் குப்தா? அந்த ஆளு சாதாரண ஆள் இல்ல. அவருக்கு ரொம்ப பெரிய செல்வாக்கு இருக்கு. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் அவருக்கு தெரியாத ஆளுங்களே இல்ல. சென்ட்ரல் மினிஸ்டரே அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவாருன்னா பாத்துக்கோங்களேன். அப்பேற்பட்ட அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்களோட நாம எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்? ஜெயிக்கவே முடியாது. வயசுல சின்னவர் தான், ஆனா கிளவர் அண்ட் கிரிமினல் ஃபெல்லோ. சார் எனக்கு உடனே அந்த ஆளை பார்க்கணும் சார். எங்க சார் அவரை போய் பார்க்கறது? அவரோட ஹெட் ஆபீஸ் நம்பரை உங்களுக்கு மெசேஜ் பண்றேன், நீங்க போய் பாருங்க சார். ஓகே சார். இவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. எல்லாரும் சொல்றது தகுந்த மாதிரி போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஏய் சும்மா இருடி. சார் யார் சார் நீங்க? மிஸ்டர் அனில் குப்தாவை உடனே பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவர் நான் பார்த்தே ஆகணும். அப்படியெல்லாம் போக முடியாது சார். அப்பாயின்மெண்ட் இல்லாம உள்ள விடக்கூடாதுன்னு ஆர்டர் இருக்கு. ப்ளீஸ் கிளம்புங்க சார். யோ இனியே நீ கிளம்புங்க சொல்லிட்டு இருக்க. நான் கண்டிப்பா பார்த்தே தீரணும். சார் சொன்னா கேளுங்க சார். வழியை விடுங்க சொல்றேன்ல. யோ சார் சார் போகக்கூடாது சார். உள்ள போகக்கூடாது சார். சார் சொன்னா கேளுங்க சார். போகக்கூடாது சார். சார்
பிஹேவ் பண்றீங்க? சார் நீங்க தான் சார் தப்பா பிஹேவ் பண்றீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாம எங்களாம் வரவே கூடாது. சாரெல்லாம் பார்க்க முடியாது. கிளம்புங்க. Securities, stop it. யார் நீ? என்ன வேணும்? அனில் குப்தா. நான் தான் அனில் குப்தா. என்ன விஷயம்? என்ன சார் அநியாயமா இருக்கு சார். என்ன சார் திடீர்னு வந்துட்டு அநியாயம் அப்படி இப்படி பேசினா நான் என்ன பண்ண? சார் நான் அஞ்சலி ஸ்வீட்ஸ் தெய்வநாயக ஐயாவோட பேரன். எங்க மொத்த கடையும் நீங்க வாங்கிட்டு தகவல் வந்திருக்க. நீங்க ஒர்க்கர்ஸை வெளியே அனுப்பிருக்கீங்க. எதுக்கு சார் இப்படி பண்றீங்க? எப்போ நீங்க யார்கிட்ட சார் வாங்குனீங்க? சார் கடையோட ஓனர் யாரோ அவங்க தானே விற்க முடியும். காசு இருக்கிறவங்க தான் வாங்க முடியும். என்கிட்ட காசு இருந்துச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவங்க மொத்த கடையை நான் வாங்கிட்டேன். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஆமா, அதுல நியாயம் அநியாயம் எங்க சார் வந்துச்சு? நீங்க கூட காசு கொடுத்தா தானே ஸ்வீட்ஸ் கொடுப்பீங்க. நான் நிறைய காசு கொடுத்தேன். நீங்க கடையவே கொடுத்துட்டீங்க. அவ்வளவுதானே. இதப்ப என்னமோ பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சார் அந்த கடையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சார்? அதுல எங்க தாத்தாவோட வியர்வையும் உழைப்பும் இருக்கு சார். என் அம்மாவோட ரத்தம் இருக்கு சார். என் அம்மாவோட நகையை வச்சு இந்த கடையை சின்ன சின்னதா கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்க. எங்க கடையை ஏமாத்தி வாங்கிட்டு இப்ப நாங்க தான் வித்தோடு போய் சொல்றீங்களே சார். நீங்க ஏதோ ஃப்ராட் தனம்னு பேசிட்டு இருக்கீங்க. காசு கொடுத்து ஒரு இடத்த பர்ச்சேஸ் பண்றது ஃப்ராட் தனமா? உங்க நியூ வைஃப் ராணி இருக்கிறாங்கல்ல, அவங்கள கேட்டு பாருங்க. அவங்க தான் மொத்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு என்கிட்ட அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்க. என்னடா விளையாடுறியா? இது வரைக்கும் அதை பத்தி நான் யோசிக்கல. ஆனா இனிமேல் உன் கூட விளையாடணும்னு தோணுது. வேண்டாண்டா, வேண்டாம். இங்க பாரு, அந்த கடை பல பேரோட வாழ்வாதாரம். எங்களுக்கு அந்த கடைனா உயிர்டா. அது என் அம்மா மாதிரி. ஏண்டா அம்மாவை யாராவது விற்பாங்களா? நாங்க ஏன்னா அந்த கடையை விற்கணும்? நீ ஏமாத்தி வாங்கின நீங்க கடையோட மொத்த டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துரு. அப்படி மட்டும் இல்ல, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாத. செக்யூரிட்டிஸ், இதுக்கு மேல இவனை வச்சு ஹேண்டில் பண்ண முடியாது. எனக்கு இவன்கிட்ட பேச பிடிக்கல. I have so many appointments. Throw him out. Hey, வேண்டாண்டா, வேண்டாம். எது உனக்கு வேணாம்? கடை வேணுமா? அதுதான் நான் ஏற்கனவே வாங்கிட்டேன்னு. இதுவரைக்கும் யாரும் என்ன டச் பண்ணதில்ல. என்ன டச் பண்ணிட்டல்ல, இப்ப நீ இழந்தது பெருசு இல்ல. இனிமேல் தான் நீ நிறைய இழக்க போற. கடையை போனதுக்கு அப்புறம் என்கிட்ட இழக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லடா. உன்கிட்ட இருந்து கடையை மீட்காம நான் விட மாட்டேன்டா. என்ன கடையை மீட்க போறியா? அதுவும் கனவுல தாண்டா நடக்கும். அவ வந்ததுல இருந்து பண்ண எல்லா கலாட்டாவும் நீ சார் பண்ணிட்டேன் சார். இப்ப கூட ரெக்கார்ட் ஆயிட்டு தான் சார் இருக்கு. அதுவும் இல்லாம வீட்டு சுத்தி இருக்கிற சிசிடிவிலையும் எல்லாம் கேப்சர் ஆயிட்டு தான் சார் இருக்கு. இங்க பார்,
நீ பண்ண கலாட்டா எல்லாத்துக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. என் வீட்டுக்குள்ள வந்து என்ன அடிச்சு கேவலப்படுத்தினது நான் சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு இருக்கிற செல்வாக்க வச்சு உன் மேல எங்க வேணா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்புறம் காலத்துக்கும் ஜெயில தான் நீ களி சாப்பிடணும், புரியுதா? ஏய், throw him out. உருக்கி ஃப்ராடு. சாவு ஏன் கேளுதாண்டா? ஏய் ஏய், இனிமே ஆய்வுன்னு கலட்டா பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அந்த 25 கடையும் இனி என்னோடது தான்டா. உன்னால ஒன்னும் புடுங்க முடியாது. வாடா. வேண்டாடா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. உனக்கு நல்ல சாவே வராதுடா. ஏய், இப்ப சொல்ற கேட்டுக்கோ. அந்த கடை வெறும் கடை இல்லடா, எங்க குடும்பத்தோட அடையாளம், கௌரவம். பல பேரோட வாழ்க்கை அதுல அடங்கி இருக்குடா. அதை நான் எப்பவும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். அது ஈஸியா ஏமாத்தி எடுக்கல நினைச்சியா? உன் மாதிரி ஆளுங்க கிட்ட காசு இருக்கிறதுனால என்ன வேணா பண்ணலாம் நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. அது அத்தனையும் நான் மாத்தி காமிக்கிறேன்டா. ஏய், பண்ணி பாரு. உன்னால சிறு திரும்ப கூட அந்த கடையில இருந்து நவுத்த முடியாது. அதையும் நான் பாக்குறேன்டா. இன்னும் ஒரே நாள்ல திரும்ப அந்த கடைகளுக்கு சொந்தமாக்கி காட்டுறேன்டா. அப்படி இல்லனா என் பேர் சித்தார்த் இல்லடா. விடுங்க.